உவமான உபதேசமும். இன்றைக்கு ஒரு பிளேடு கோடாரி இதை ரெண்டையும் வச்சுட்டு ஒரு சின்ன விஷயத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பல்வேறு நோக்கங்களுக்காக பிளேடு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முகச்சவரம் செய்கிறார்கள், முடிய வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பல்வேறு அலுவலக பணிகளிலே அந்த பிளேடை நம்ம பயன்படுத்துகிறோம். ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கும். அது நம்முடைய தேகத்தில், சரீரத்தில், குறிப்பாக விரல் பகுதிகளில் நாம் வேலை செய்கிற போது மிக எளிதாக நம்மை பாதித்து விடக்கூடிய ஒன்று. அதே போல் கோடாரியை பாருங்களேன். அந்த கோடாரி காட்டில் கொண்டு போய் மரங்களை வெட்டுறதுக்கு அந்த கோடாரி பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கடினமான ஒரு மரத்தை ஒரு குறிப்பிட்ட வெட்டுக்கு பிறகு அதை சாய்த்து விட முடிகிறது. ரெண்டுமே வெட்டுகிறது தான், கோடாரியும் வெட்டுகிறது, பிளேடும் வெட்டுகிறது. ஆனால் பிளேடை கொண்டு போய் நம் மரத்தை வெட்ட முடியாது, கோடாரியை கொண்டு நாம் முடிய வெட்ட முடியாது. இது எதை நமக்கு காண்பிக்குதுன்னா, ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒரு பிரத்யேகமான தெய்வத்தினுடைய நோக்கத்தோடு நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். யாரும் யாரையும் நாம் கனவீனப்படுத்த முடியாது, நாம் அவமதிக்கவும் கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிரத்யேகமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னால், இந்த பிளேடு முடி வெட்டப்படுவதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறது, கோடாரி மரத்தை வெட்டுவதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு பிரத்யேகமான வேலை செய்வதற்கு தெய்வத்தினால் அருள் பெற்று வரம் பெற்று இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கடவுள் என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ரொம்ப பிரைட்டாக இருப்பீங்க. ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். காலானது நான் கையாயிராதபடியினால் நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால், அதனாலே அது சரீரத்திற்கு அவயவமாயிராதோ. காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால், அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ என்று 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15-16 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது காது என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விடுகிறது. கால் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. இது ஒரே சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, அதனது வேலை அதது செய்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அப்படித்தான். நம்மை பிரத்யேகமான ஒரு பணிக்காக தேவன் அழைத்திருக்கிறார். பிறரை பார்த்து நாம் அவங்க மாதிரி இல்லையே, இவங்க மாதிரி இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நீங்களாக இருங்கள். மற்றொரு ஓமான உபதேச நிகழ்ச்சியின் மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். மே காட் பிளஸ் யூ.